எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுங்களா? இந்த தீவனக்காட்டுக்கு தண்ணி பாய்க்கிறது தாங்க. ஏன்னா உள்ளே பூந்து தண்ணி பாஞ்சிச்சா இல்லையான்னு பார்க்கவும் முடியாது. ஏன்னா உள்ளே பூந்து கைக்காலம் கிழிச்சிருமான்னு ஒரு பயமாகவே இருக்கும். இந்த தீவனக்காட்டு தண்ணி பாய்க்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன். அந்தளவு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா உள்ளே பூந்தாலும் எது பாம்பு பூச்சி இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் தண்ணி பாஞ்சிருக்குது பாயன்ட்டு ஒரு பயம் இருக்கிறோம். அதுதாங்க இருக்குதே ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு. இங்கே பாருங்கள், இதில் போய் நான் தண்ணி பாஞ்சிருச்சா இல்லையான்னு உள்ளே பூந்து பார்க்கணும். தண்ணி சில டைமில் வந்து உள்ளே பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே உள்ளே போய் பார்க்கணும். அப்போ தாங்க தெரியும் தண்ணி பாஞ்சிருச்சா இல்லையான்ட்டு. தண்ணி பாயாமல் திருப்பினா கூட ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஃபுல்லாக தண்ணி பாஞ்ச பிறகு தான் திருப்பணும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குங்க இந்த வேலையெல்லாம், விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே. யார் பார்த்தா தான் தெரியும் தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிச்சா இல்லையான்ட்டு. தண்ணி பாஞ்சிருச்சா இல்லையான்னு உள்ளே பூந்து பார்த்துட்ருக்காங்க. ஒரு சரவு பாஞ்சிருச்சு. இந்த சரவு வச்சு கொஞ்சம் தட்டு கீழாக இருக்குது. அடுத்த சரவுலாம் நான் தட்டு ஹைட்டாகவே இருக்குது. உள்ளே பூந்து பார்க்கணும், இல்லைன்னா தண்ணி வந்து கரெக்டாக கட்ட முடியாமல் போயிடும். இது மாதிரி தண்ணி கட்டும் போது சேஃபாக கட்டுங்க. கையில் குச்சி வச்சு கூட கட்டுங்க. சத்தம் போட்டுகிட்டே கட்டுங்க. அப்போ தாங்க